வா வா. ஏ தப்பிச்சிட்டாயா? வா ஏட்ட சொல்ல வா. சார் எங்கே அவன்? சார் அவன் தப்பிச்சிட்டான் சார். அட யாயா சா. இதுக்கு மேல போலீஸே நினைச்சாலும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல சந்திரகலா இடத்துக்கு போலாம். இந்த தண்ணியை குடி. என்னாச்சு? சொன்ன மாதிரி என்னை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். மருது, எனக்கு நன்றிங்கிறது வார்த்தையில வேணாம், செயல்ல காட்டணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மருது, உனக்கும் எனக்கும் எதிரி பொதுவானவன் தான். அது அந்த கார்த்தி தான். உண்மைதாங்க. நீங்க மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பிளானை சொல்லலைன்னா எனக்கு இருக்கிற கிரைம் ரேட்டுக்கு நான் வெளியவே வர முடியாம காலம் முழுக்க கம்பி எண்ணியிருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்திக். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நானும் அதை தான் சொல்றேன். அந்த கார்த்தியை சும்மா விடாத. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பின கார்த்தியை நீ தண்டிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அந்த ரேவதியை நாம ஏதாவது பண்ணணும். அவளை முடிச்சாதான் கார்த்திக் வலிக்கும். நானும் அவளை கல்யாணம் பண்ணி அந்த கார்த்தியை பழி வாங்கலாம்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இந்த முறை ரேவதி என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த கார்த்தி ரேவதியை என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு தான் நினைச்சிட்டான். நீ பண்ண தப்புக்கு உனக்கு நான் சரியான தண்டனையோட வந்துகிட்டு இருக்கேன்டா. ரேவதி கதையை முடிக்கும் போதே இன்னொருத்தர் கதையை முடிக்கணும். யாருங்க அது? சொல்லுங்க, அவங்க கதையை முடிச்சிடலாம். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச ஆளுதான், என் அக்கா சாமுண்டீஸ்வரி. அவளையும் இதே துப்பாக்கியால சுட்டு கொன்னுடு. உங்க அக்காவையா சுட சொல்றீங்க? ஏன் பயமா இருக்கா? பயமா? அது இருந்தா நான் எப்படிங்க உங்க வீட்டுல இருந்திருக்க முடியும்? எப்போ சுடணும்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப நீ போறதா சரியா இருக்கும். வீட்டுல ஆம்பளைங்கன்னு மயில தவிர அங்க வேற யாருமே இல்ல. அவனை 2 தட்டு தட்டினா போதும். கார்த்தியும் அவன் வீட்டுல தான் இருக்கான். எப்படியாவது நீ வீட்டுக்குள்ள போய் நான் சொன்ன வேலையை செஞ்சிரு. அவ்வளவுதானே? நீங்க சொன்ன மாதிரி 2 பேர் கதையை முடிச்சிடலாம். ஆனா முதல்ல யார சுடுறது? அம்மாவையா இல்ல பொண்ணையா? நீ வீட்டுக்கு வரும்போது நானும் வீட்டுல தான் இருப்பேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இருக்கணும்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட சேர்ந்து என்னையும் கட்டி போடு. ரேவதியை எங்க அக்கா சாமுண்டீஸ்வரி கண்ணு முன்னாடியே நீ சுட்டு கொல்லணும். தான் பொண்ணு கண்ணு முன்னாடியே துடி துடிச்சு சாகுறத அந்த சாமுண்டீஸ்வரி பார்க்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். ப்ராசஸ சொல்லிட்டீங்கல்ல, மத்ததை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்க 3 பேரும் எனக்கு நம்பிக்கையான ஆளுங்க. நான் சொன்ன வேலையை முடிக்கிற வரை இவங்களை நீ கூட வச்சுக்க. சரிங்க, வேலையை முடிச்சு கூப்பிடுறேன். இந்த ஒரு வேலையை மட்டும் நீ முடிச்சிட்டா போதும் மருது. நீ கேட்ட மொத்த பணமும் உன் கைக்கு வரும். அதுக்கப்புறம் போலீஸ் உன்னை தேடினாலும் உன்னை பிடிக்க முடியாதபடி இந்த நாட்டை விட்டு நீ தூரமா போயிடலாம். என்ன சொல்ற? இன்னைக்கு அம்மா பொண்ணு 2 பேரோட கதையை முடிக்கிறேன். நான் வரேன். ஏ ஸ்வாதி,
ஸ்வாதி உன்னதான் உலகத்துல என்ன நடந்தாலும் உனக்கு 24 மணி நேரமும் இந்த போன் தான். போனை தவிர வேற எதுவும் வேண்டாம். போன் கொடு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா போனை கொடுக்கா. போனை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், அது பத்திரமா என்கிட்ட இருக்கும். ஹ, இன்னைக்கு ஃபுல்லா போனுக்கு உன்கிட்ட இருந்து லீவு. அக்கா சொல்ற வேலையை கவனி. ஹ, எப்ப பாரு போனு போனு. போன் எடுத்து பாரு. சந்திரா, எனக்கா? இவ்ளோ நேரம் நீ வீட்லயே இல்லையா? எங்க போயிட்டு வர? நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரேன்க்கா. நம்ம மாமாவை இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்களாம். அதான். ரோகிணி, இங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? போலாமா? எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதை நான் போய் கார்ல வைக்கிறேன், நீ பின்னாடியே வந்துரு, சரியா? ஆமா, இவ மூஞ்சியா உருன்னு இருக்கு. ஓ, போனை பிடிக்கிட்டாங்களா? சூப்பர். என்ன? யாரும் ஒரு அடி நகரக்கூடாது. மீறினீங்கன்னா சுட்டு கொன்னுடுவேன். எல்லா டோரையும் லாக் பண்ணுங்கடா. ஓகே பாஸ். சீக்கிரம். டேய், யாரா நீ? முகமூடிய மாட்டிக்கிட்டு வந்து என்கிட்ட துப்பாக்கியை நீட்டுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? தைரியமான ஆளா இருந்தா முதல்ல முகமூடிய கழட்டுடா. தைரியம் இருந்தா கழட்டுடா. ஐயா, இவன் லாக்அப்ல தானே இருந்தா, எப்படி வந்தா?